வணக்கம் நண்பர்களே. இன்றைய தமிழகம் மற்றும் இலங்கை வானிலை தகவலை உங்களோடு நேரடியாக பகிர்ந்து கொள்கின்றேன். தினமும் காலை 6 மணிக்கு நமது சேனல்ல வெளிவருகின்ற வானிலை தகவலை தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. இன்றைய மழை வாய்ப்புகள், வெப்பநிலை மற்றும் மீனவர்களுக்கான தகவல் போன்றவற்றை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இன்றைய தினம் காலை 6 மணி முதல் 10 மணி வரையிலும் தமிழகம், இலங்கையில பரவலாக வறண்ட வானிலை நிலவும். கடந்த ஒரு சில நாட்களாக தமிழகம், இலங்கையில பரவலான மழை பதிவாகி வந்தது. தற்பொழுது மழைக்கு ஒரு இடைவெளி ஏற்பட்டிருக்கிறது என்றே சொல்லலாம். தமிழகம், இலங்கையில பரவலாக வறண்ட வானிலை நிலவுவதை பார்க்கின்றோம். அடுத்தது எப்பொழுது நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கின்றது போன்ற தகவல்களை முழுவதுமாக நாம் பார்க்க இருக்கின்றோம். ஸோ இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. ஸோ இன்றைய தினத்தின் மழை வாய்ப்பை பொறுத்தவரையில் தமிழகம், இலங்கையில் மிகவும் மழை வாய்ப்பு குறைவாக இருக்கும். வெப்பநிலையை பொறுத்தவரையில் காலை அதிகாலை நேரங்களில் பனிமூட்டம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். நண்பகல் மற்றும் பிற்பகல் வேளைகளில் வெப்பம் அதிகரித்து இருக்கும். மீனவர்களுக்கான தகவலை பொறுத்தவரையில் தமிழகம், இலங்கைக்கு புயல் காற்றோ அல்லது பெருமழையின் எச்சரிப்போ இல்லை. எனவே மீனவர்கள் நீங்கள் பாதுகாப்பாக உங்கள் பணிகளுக்கு நீங்கள் செல்லலாம். ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களின் மழை தகவல்கள் எப்படி இருக்க போகின்றது தொடர்ந்து பார்த்து போகின்றோம். ஸோ நாளை தினம் செவ்வாய்க்கிழமை காலை முதல் இரவு வரைக்கும் தமிழகம், இலங்கையில ஒரு சில இடங்களில் லேசான மழை இருக்கும். தமிழகத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் இலங்கையின் மேற்கு வடமேற்கு மாகாண பகுதிகள் லேசானது முதல் மிதமான மழை ஒரு சில இடங்கள்ல எதிர்பார்க்கலாம். ஸோ தமிழகம், இலங்கையிலிருந்து பார்த்து வருகின்ற நண்பர்கள் உங்கள் மழை வாய்ப்புகளை கமெண்ட் பாக்ஸை நீங்கள் கேட்கலாம் அல்லது வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டுமே தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நண்பர்களே. புதன்கிழமை வானிலை நிலவரத்தை பொறுத்தவரையில புதன்கிழமை பிற்பகலுக்கு பிறகாக தமிழகம், இலங்கையில ஒரு சில இடங்கள் மழை இருக்கும். குறிப்பாக இலங்கையினுடைய கிழக்கு மாகாணத்தின் பகுதிகள் அநேக இடங்கள்ல லேசான மழை எதிர்பார்க்கலாம். ஸோ மழைக்கான வாய்ப்புகள் எப்பொழுது நமக்கு அதிகரிக்க போகின்றது, ஸோ எந்தெந்த மாவட்டங்கள்ல எந்தெந்த பகுதிகளில் மழை இருக்கும் போன்ற தகவல்களை தெளிவாக தெரிந்து கொள்ள நமது சேனலினுடைய ஒவ்வொரு தகவல்களுமே தினமும் நீங்கள் பார்த்துவிட்டு உங்கள் பணிகளுக்கு நீங்கள் செல்வது என்பது மிகவும் உங்களுக்கு அவசியமாக இருக்கும். ஸோ வியாழக்கிழமை மாலை வேளைகளில் இலங்கையினுடைய தெற்கு மாகாணம், மேற்கு வடமேற்கு மாகாணங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பதிவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ தினசரி வானிலை நிலவரம் காலை 6 மணிக்கு நமது சேனலை வெளியிடுகின்றேன். கடந்த 2 ஆண்டு காலமாக நோவா அகாடமி சேனல் மூலமாக நமது தகவல்களை நீங்கள் பார்த்து பயன்பெற்று வந்தீங்க. இப்பொழுது இந்த வெதர்மேன் நோவா அகாடமி சேனல் மூலமாக தொடர்ந்து நம்முடைய சேவையை தொடர வேண்டும் என்ற நோக்கத்தில் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை பார்ப்பது மட்டுமல்ல, உங்கள் நண்பர்களுக்கும் நம்ம தகவல்களை நீங்கள் அறிமுகப்படுத்திட்டு தொடர்ந்து பாருங்க. ஸோ வெப்பநிலை தகவலையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மழையினுடைய நிலவரம், மீனவர்களுக்கான எச்சரிப்பு போன்ற ஒவ்வொரு தகவல்களையுமே தெளிவான தகவல்களாக நமது சேனல்ல நீங்கள் தொடர்ந்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மழைக்காலம் மட்டுமல்ல, ஆண்டின் ஒவ்வொரு நாட்களும் உங்களுக்காக இந்த வானிலை நிலவரங்களை வழங்கி வருகின்றேன். தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. நிச்சயம் நமக்கு இந்த மாதத்தினுடைய அடுத்தடுத்த நாட்கள்ல மீண்டும் ஒரு மழை சுற்று நமக்கு தொடங்கி இருக்கின்றது. ஸோ அந்த தகவல்கள் தெளிவாக எப்பொழுது இருக்கும், எந்தெந்த மாவட்டங்கள் இருக்கும் என்பதை தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள்ல உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் நண்பர்களே. பாருங்க, பார்த்து பயன்பெறுங்க. இது போன்ற அடுத்த நாள் வானிலை நிலவரம் மூலமாக உங்களை சந்திக்கின்றேன். விடைபெறுகின்றேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.